ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோத். நான் உங்கள் வினோத். ரம்மியோட பேசிக் நேற்றுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போது அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்த பாட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இது பாருங்கள், இது ரம்மியான்னு பாருங்கள். உங்களுக்கு இது ரம்மி மாதிரி தெரியுதான்னு பாருங்கள். இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது, எது ரம்மியாக இருக்குது அப்படின்னு மட்டும் பாருங்கள். இப்போ இது டிக்குன்னு வச்சுருக்கோம். இது கரெக்டு கிடையாது. பார்த்தீங்களா, 7 8 9 இது பார்த்தீங்கன்னா 3 ஒரே பூல் இருக்கா. 7 8 9 இது மட்டும்தான் ரம்மி. இது பார்த்தீங்கன்னா 3 4 5 6. இப்போது 5 மட்டும் ஆர்டினில் இருக்குது. இது டைமண்டில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ரெட் கலரில் ஒரே மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகும், ஆர்டினும் டைமண்டும் ஒரே பூன்னு நினச்சிட்டு நீங்கள் ஆர்வ கலரில் டிக்கை வச்சுருவீங்க. அப்போது இது மொத்தமாக நீங்கள் டிக்கு தவற அடிச்சிங்கன்னா 100 பாயிண்ட் உங்களுக்கு அப்படியே போட்டுருவாங்க. அவ்வளோதான். இப்போது இது கரெக்டாக எதுனா, இந்த ஆர்டின் 5 எடுத்துகிட்டு இப்போ நம்ம டைமண்ட் 5 இங்கே வைக்கணும். இப்போ தான் இது ஒரு ரம்மி. இப்போது இது ஒரு ரம்மி. ஓகேங்களா. இப்போது அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா அதே மெத்தடு தான். 8 9 10 நடுவில் 9 மட்டும் வேறு பூவில் இருக்குது. இது ரெண்டும் வேறு பூவில் இருக்குது. இந்த பூவை ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்கணும். ரம்மி ஆட சொல்லுவோம். மெயின் இந்த பூவை கவனிக்கணும். புதுசாக ஆடுறவங்களுக்கு இந்த பூவை கவனிக்க மாட்டாங்க. நம்பர்ஸ் மட்டும் லைனாக வந்துச்சா ஒன்றே டிக் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் அது தெரியும், ஆஹோ அது வேறு பூ அப்படின்ட்டு. இப்போது இது நடுவில் 9 தப்பு. அந்த 9 தூக்கிட்டு இந்த 9 வைக்கணும். கிளாவர் 9 வைக்கணும். இப்போ தான் இது ரம்மி. இப்போது இது ரம்மி சேர்ந்துருக்கு. இப்போ இது மொட்டை பார்த்தீங்கன்னா, இது மொட்டை கரெக்டாகுதா பாருங்கள். 3J அதுவும் தப்பு. பார்த்தீங்கன்னா ஆர்டின் ஜே, கிளாவர் ஜே. இதுக்கு அடுத்தது திருப்பியும் ஒரு ஆர்டின் ஜேவை வச்சுருக்கீங்க. அது என்ன தப்பாயிடும். 3 வேறு ஜாதியில் ஒரே இதுவாக இருக்கணும், ஒரே நம்பர்ஸாக இருக்கணும். இது ஒரே ஜாதியில் லைனாக இருக்கணும் நம்பர். ஓகேங்களா. இது மொட்டை, இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட்டு. இப்போ இதை என்ன பண்ணோன்னா, இந்த ஜேவை வைக்கணும். இந்த ஜேவை வைத்துட்டு இந்த ஆர்டின் ஜே டபுள்ஸ் இருக்குல்ல, அதை ஒன்று வச்சிடணும். இப்போ இதுதான் ரம்மி. 1 2 3 3 செட்டு 3 வைக்கணும். ஒரு செட்டு 4 வைக்கணும். ஓகேங்களா. இது ஒரு பார்ட்டு. இப்போ அடுத்த பார்ட்டு என்னன்னு பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரியும் ரம்மி அடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 4, இது 5, இது 4. இந்த மாதிரி செட்டு சேர்த்தோம் நீங்கள் ரம்மி அடிக்கலாம். இப்போ இதில் எப்படி என்ன செட்டு சேர்த்துருக்கான்னு பாருங்கள். 11 12 13 14. 14 இங்கே வேறு இருக்குது. பார்த்தீங்களா. இதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். இந்த 4 இது ஒன்றா சேர்ந்தால் இந்த மாதிரி 4 நம்பரும் கரெக்டாக வரணும். 14 வேறு இருக்குது. அப்போ 14 வேறு பூவை நம்ம என்ன பூ வைக்கணும், இந்த பூ வைக்கணும். இப்போது இது ஒரு ரம்மி ஆகிடுச்சு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 10 11 12 13 14. இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா 13 வேறு பூவில் இருக்குது. ஓகேங்களா. இப்போ அந்த 13 நம்ம வேறு பூ வைக்கணும். ஆர்டினை வச்சுட்டு டைமண்ட் ஏற்றணும். இப்போ இதுதான் ஒரிஜினல் ரம்மி. இப்போ 5 கார்டு. ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ இதில் பாருங்கள் 7 8 9 10. இப்போ நடுவில் என்ன மாறி இருக்குது, 9 மாறி இருக்குது. அப்போ அந்த 9 தூக்கிட்டு டைமண்ட் 9 செட் பண்ணிடணும். இப்போது இந்த மாதிரியும் ரம்மி அடிக்கலாம். ஓகேங்களா. இது ஒரு 4 கார்டு, இது ஒரு 5 கார்டு, இது ஒரு 4 கார்டு. இப்படியும் ரம்மி அடிக்கலாம். போன இதில் என்ன பார்த்தோம், ஒரு 4 2 3 3 பார்த்தோம். அந்த மாதிரி வந்தாலும் ரம்மி அடிக்கலாம், இப்படி வந்தாலும் ரம்மி அடிக்கலாம். இதில் பூவை கரெக்டாக நீங்கள் பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்னென்னா, நம்ம என்ன கார்டு ரிலீஸ் பண்ணுறோமோ அடுத்த அந்த கார்டை ஆஃப்னட்டில் இருக்கவங்க எடுத்தாங்கன்னா அந்த கார்டை நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு ரிலேட்டிவான கார்டு. இப்போது இந்த கார்டை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னா இதோட ரிலேட்டிவ்னா இதோட கார்டு.
இந்த கார்டு நமக்கு தேவையில்லைனா கூட நம்ம என்ன பண்ணோம், ரிலீஸ் பண்ணக்கூடாது. இந்த கார்டை அதாவது ஆப்போசிட்டில் இருக்கவங்க எடுத்துட்டாங்கன்னா இந்த கார்டெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வர கார்டெல்லாம் வந்து அதாவது ரிலேட்டிவாக வர கார்டெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது. நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். நமக்கு தேவையில்லைனா கூட பிடிச்சி வச்சுக்கணும். ஏன்னா அவங்க உடனே எடுத்து அவங்க வந்து டிக் வச்சுருவாங்க. அதையும் பார்க்கணும். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவங்க என்ன கார்டு போடுறாங்க அப்படின்றதையும் பார்க்கணும். அதை பார்த்து தான் நம்ம கார்டு ரிலீஸ் பண்ணணும். அவங்க வந்து இப்போ எதிர்க்க இருக்கவங்க இந்த கார்டு வந்து போட்டாங்கன்னு வையேன், இதுக்கு ரிலேட்டடான கார்டை நம்ம போடணும். அப்போ தான் வந்து அவங்க வந்து அந்த கார்டை எடுக்க மாட்டாங்க. அவங்க புரியுதா? ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டு புரியுதா? நம்ம கார்டை எடுக்கிறான்னா அந்த கார்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடக்கூடாது. அதே மாதிரி அவங்க ஒரு கார்டு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான கார்டு தான் நம்ம போடணும். இதை வந்து ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. இதை மைண்டில் வச்சுருந்தாலே ரம்மியை வந்து நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நம்ம கேமோட அடுத்தவங்க கேம் ஆடுறது தான் நம்ம வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். அதுதான் வந்து ரம்மியில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா என்ன புரியலன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோ சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.